அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் ஓலைச்சுவடியிലേക്ക് அன்புடன் வரவேற்கிறேன். ஜோதிஷம் என்பது ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு வர்ணம் ஆகியவைக்கு சார்ந்ததல்ல. ஜோதிடம் என்பது இந்த பூவுலகில் அனைத்து மக்களுக்கும் உதவும் விதமுள்ள ஒரு சிறந்த அறிவியலே. ஜோதிடத்தில் பரிகாரம் என்பதில்லை. ஆயதனால் பரிகாரம் செய்வதற்கு நீங்கள் அதிக பணம் செலவு செய்யாதீர்கள். கோவிலுண்டிலில் போடும் பணம், நகைகள் அது இல்லாத கஷ்டப்படும் மனிதர்களே தேடி கண்டுபிடித்து கொடுக்கலாமே. இறைவனுக்கு பணம், நகைகள் தேவையில்லை. ஓலைச்சுவடியில் நாம் இன்று பார்க்க போகிறது மேஷ லக்னக்காரர்களுடைய பொது சுபாவ குணங்களை பற்றி தான். ஒருவருடைய ஜாதகம் பார்க்கும்போது முக்கியமாக 2 விஷயங்கள் தேவைப்படுகிறது. ஒன்று ராசி, இன்னொன்று லக்னம். ராசி என்பது ஒருவர் பிறக்கும்போது சந்திரன் எங்கு நிற்கிறார் என்பதை பொறுத்துதான் சொல்கிறது. சந்திரன் மேஷத்தில் நின்றால் அவர் மேஷ ராசி என்றும், விருச்சிகத்தில் நின்றால் அவர்களை விருச்சிக ராசி என்றும் கூறுகிறேன். ராசி என்றால் ஒருவரின் உடலாகத்தான் கணக்கிடுகிறது. ஆனால் லக்னம் என்பது ஒருவர் பிறக்கும்போது சூரியன் எங்கே நிற்கிறார் என்பதை பொறுத்து தான் சொல்கிறது. சூரியன் உதயமாகிறது முதல் லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும். லக்னம் என்பது ஜாதகத்தில் உயிர் அல்லது ஆத்மா ஆகியவையாக பார்க்கிறது. ராசி ஒவ்வொரு 2.25 தினங்களுக்கும் மாறுமெனில் லக்னம் சூரியன் உதயமாகி 2 மணி நேரத்தில் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட லக்னம், அதுவும் மேஷ லக்னாவில் ஒருவர் பிறக்கிறார் என்றால் அவர்களுடைய குணாதிசயங்கள் என்னவெல்லாம் ஆயிருக்கும் என்று பார்ப்போம். ஒவ்வொரு லக்னமும் ஒவ்வொரு கிரகம் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அப்படி பார்க்கும்போது மேஷ லக்னம் என்பது செவ்வாய் கிரகம் ஆதிக்கம் செலுத்துகிறார். செவ்வாய் கிரகம் என்பது வீர சூர பராக்கிரமங்களுடைய கிரகம், நெருப்பு கிரகம். செவ்வாய் என்றாலே சிவப்பு கலர் தான் நம் மனதில் வருகிறது. இந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் அன்பர்களுடைய பேச்சும் செயலும் நெருப்பாகத்தான் இருக்கும். இவர்களுடைய பேச்சில் அனல் பறக்கும். இவர்களுக்கு கோபம் வந்தால் கண்ணில் அக்னி ஜொலிக்கும். இப்படிப்பட்ட கிரகம் லக்னாதிபதி ஆனாலே உங்கள் ஜாதகத்திற்கு இவர் யோககாரகன் ஆவார். பலம் பெற்றிருந்தால் சிறப்பம்சங்கள் வேறையும் அநேகம். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் சாதாரணமாக சிறிது கர்வமும் அகம்பாவமும் உடையவர்களாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட பிறவி ஆணாக பிறந்தால் சிறப்பு. ஆனால் பெண்களாக பிறந்தால் அது நம் நாட்டில் மிக கடினம். காரணம், பெண்களே அடக்கி வாழ வைக்கும் நம் ராஜ்யத்தில் பெண்கள் கணக்கிலடங்கா துன்பங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. காரணம், பெண்கள் தலகுனிஞ்சு நடக்க வேண்டும், பிறரே மதிக்க வேண்டும், வணங்க வேண்டும், அதிகமாக பேசக்கூடாது, மற்றவர்களிடம் கோபப்படக்கூடாது என்ற சட்டவட்டங்களுக்குள்ளே இவர்களே உள்படுத்தும் போது அது பேதித்து வெளியில் வருபவர்கள்தான் மேஷ லக்னக்காரர்கள். அது மட்டுமல்ல, ஒரு வீட்டில் ஒரு மேஷ லக்ன பெண் திருமணமாகி வரும்போது அந்த வீட்டில் மாமியாரும் மேஷ லக்னமானால் பின்னீடு அந்த வீட்டுக்குள் சரியான போட்டி நிலவும். சண்டை சச்சரவுக்கு குறைவே இருக்காது. நீயா நானா என்று போட்டியிடும் அவர்களிடையே புருஷன் அல்லது மகன் என்று மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படும்பாரு. அது இதை விட பெரிய கஷ்டம். மேஷ லக்னக்காரர்கள் எப்போதும் சுய சுதந்திரத்தை விரும்புவர்கள். எந்த இடத்தில் இருந்தாலும், அது எந்த பதவியில் இருந்தாலும், மகன் மகள், புருஷன் பொண்டாட்டி, காதலன் காதலி, மாமியார் மருமகள், அம்மா அப்பா, யாராக இருந்தாலும் இவர்கள் சுதந்திரத்தை விரும்பி இவர்களுடைய அருமையான வாழ்க்கைக்கு பிரச்சனைகள் உண்டு பண்ணுபவராக விளங்கும். எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்கள் மேஷ லக்னக்காரர்கள். எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற வெறியில் செயல்படுபவர்கள் இவர்கள். எந்த தொழில், வியாபாரம், பிசினஸ் என்று வேண்டா என்ன செஞ்சாலும் அதில் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள். மேஷ லக்னக்காரர்களுடைய கண்ணோட்டம் ஆக்கப்பூர்வமாக எதிர்பார்ப்பு நிறைந்ததாகவும் இருக்கும். அளவிட முடியாத சுறுசுறுப்பும் பரபரப்பும் மேஷ லக்னக்காரர்களுக்கு இருக்கும். மேஷ லக்னக்காரர்கள் உறுதியான மனபலத்துடன் காணப்படும். இந்த மனபலம் நேர்மையாக செயல்பட உபயோகிக்குமானால்
எல்லோருக்கும் நலம். இந்த ஜாதகர் பிற கிரகங்களின் பலனால் தீய மனோபாவத்தின் பாத்திரமாகுமானால் அது அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நாசம் உண்டாக்கும். சில நேரம் உலகத்திற்கே தீங்கு விளைவிக்கலாம். யார் பேச்சும் கேட்காமல் சுயநலத்திற்காக வாழ ஆர்வம் காட்டுவார்கள். அதுவும் பிற நல்ல கிரகங்களுடைய சாரத்தினால் நல்லவர்களாக இருந்தால் இந்த மனோபாவம் மேஷ லக்னக்காரர்களையும் இந்த பூவுலகையையும் அமைதி பூங்காவாக மாற்ற முடியும். அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்தையாவது அமைதி பூங்காவாக மாற்றிவிடலாம். மேஷ லக்னக்காரர்களுடைய எண்ணங்கள் நியாயமாகத்தான் இருந்தாலும் அதில் சுயநலம் கலந்திருக்கும். தனிக்கு மட்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும். ஏதாவது சாதனைகள் செய்ய வேண்டும் என்று எப்போதும் திட்டமிடுபவர்கள் மேஷ லக்னக்காரர்கள். மேஷ லக்னக்காரர்களுக்கு உற்சாகம், தைரியம், புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். அபார தன்னம்பிக்கை உடையவர்கள் மேஷ லக்னக்காரர்கள். அதிக சுதந்திரவாதிகளாக இருந்தாலும் மேஷ லக்னக்காரர்கள் மின்னல் வேகத்தில் செயல்படுவார்கள். என்ன, எப்போது, எப்படி செய்ய வேண்டும் என்று சற்று நேரத்தில் முடிவெடுத்து விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய முடிவுகள் ஸ்திரத்தன்மை உள்ளது. ஒரு முடிவெடுத்து விட்டால் அதை மாற்றிக்கொள்வது இயலாத காரியம். மேஷ லக்னக்காரர்கள் மிக நல்லவர்கள்தான். ஆனால் சுயநலமும் முன்கோபமும் சற்று குறைத்து அல்ல, மிகவும் இல்லாதாக்கினால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும். உங்கள் முன்கோபத்தால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பொன்னான அவசரங்கள் உங்களுக்கு கை நழுவி போய் விடலாம். உங்கள் சாதனைகளும் தைரியமும் பிறரால் பாராட்டக்கூடியவையாயிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் சில சமயங்களில் நடக்கும் பிரச்சனைகளுடைய பின்புறம் நிஜம் நீங்கள் கண்டறிய தாமதமாகிறதுனால் வருத்தப்பட வேண்டி வரும். மேஷ லக்னக்காரர்கள், அதிலும் பெண்கள் மேஷ லக்னக்காரர்கள் உங்களுடைய சில குறிப்பிட்ட விஷயங்கள் சரி செய்ய முயற்சி எடுக்க வேண்டும். விட்டு கொடுப்பவர்கள் ஒரு காலத்திலும் கெட்டு போவதில்லை. ஒரு மனிதன் வெற்றிகள் மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைத்துவிட்டால் ஒருபோதும் இந்த பூமியில் நிம்மதியுடன் வாழ முடியாது என்பதில் சந்தேகமே இல்லை. வெற்றியும் தோல்வியும் ஏற்ற இறக்கங்கள் போல் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. எல்லா மேஷ லக்னக்காரர்களும் எப்போதும் நலமாக இருக்க வேண்டிக்கிட்டு ஓலைச்சுவடி.